சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல ஆகுது. காரணம் எல்லாருக்குமே தெரியும். குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம். அப்பப்போ நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் காணொளிகள் கொடுத்துட்டு இருந்தேன். கும்பாபிஷேகம் நெருங்க போகுது, கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்டோம், இதை மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருந்த தகவல்கள். இந்த காணொளிகளை பார்த்த பிறகு, அதாவது நம்முடைய சேனல்ல காணொளிகள் பார்த்த பிறகு நிறைய பேர் ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. ஒரு சிலரால் வர முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்றதையும் தெரியப்படுத்தி இருந்தீங்க. பெரும்பாலும் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய சக்தி அந்த மாதிரி. என்னன்னா, ஆரம்பத்தில் ஆஞ்சநேயர் ஆலயம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தின் பொழுது ஆலயம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஜோதி டிவியில காணொளி நேரலை கொடுத்துருந்தோம் இல்லையா? அதன் மூலம் நிறைய பேர் கும்பாபிஷேகத்தை வீட்டில் இருந்தபடியே தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பாக நடந்தது அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இத்தனைக்கும் காரணம் ஆஞ்சநேயனுடைய சக்தி. இரண்டாவதாக, குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய குருக்கள் திரு ராஜசிவம் அவர்களினுடைய முயற்சியால இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்தது. முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சேனல் சார்பாக. என்னன்னா, கும்பாபிஷேகம் நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டவங்க அத்தனை பேருக்கும் உரிய மரியாதை கொடுத்து, அவங்களுடைய மனம் கோணாமல் அவங்க என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி திரு ராஜசிவம் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பாபிஷேகம் பொதுவாக 2 நாள் 3 நாள் நடக்கும். ஆனா குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது 6 நாட்கள் நடந்தது. ஏன்னா ஆலயம் ரொம்ப பெரிய ஆலயம். அதனால அந்த ஆலயத்தினுடைய வேலைப்பாடுகள் அப்படி, அந்த வேலைகளினுடைய காரணமாக 6 நாட்கள் இருந்தாதான் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நிறைவா செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால ஏற்பாடுகள் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த 6 நாட்களுமே ஒரு விதமான பூஜைகள், ஒரு விதமான யாகங்கள், ஒரு விதமான வேள்விகள், ஒரு விதமான உற்சவங்கள் இப்படி நடந்தது. அதுல ஒரு நாள் அடியனுக்கும் சொற்பொழிவு தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆஞ்சநேயர் வழங்கினது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த வேள்விகள் அப்படின்னும் போது யாகசாலைகள் தனியாக அமைக்கப்பட்டு, அத்தனை யாக சாலைகள்லையுமே இந்த யாக குண்டங்கள் இருக்கு இல்லையா, ஹோமகுண்டம் இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் தனித்தனியான சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், குருக்கள் இப்படிலாம் நியமனம் பண்ணி அந்த வேள்விகள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல சிறப்பாக நடந்தது. அதாவது கணபதி ஹோமம்ல இருந்து, நவகிரக சாந்தி ஹோமம்ல இருந்து, ஆஞ்சநேயருக்கான வேள்விகள்ல இருந்து, காமாட்சி அம்மனுக்கான வேள்விகள்ல இருந்து எல்லா ஹோமங்களும் முறையாக சிறப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவா நடந்தது. முக்கியமா அந்த வேள்விகள் அப்படின்னும் போது சங்கல்பங்கள், இந்த சங்கல்பம் அப்படின்னும் போது தம்பதிகளாக அமர்ந்து சங்கல்பம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம் இல்லையா? இப்படி அங்க வந்த அத்தனை தம்பதிகளுமே சங்கல்பம் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. அதே மாதிரி பிரசாதங்கள் விநியோகம் அப்படிங்கிறதும் யாருக்கும் இது இல்லை அது இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே பிரசாதங்கள் அப்படிங்கிறது முறையா தரப்பட்டது. வெயில் அப்படின்றதுனால நீர்மோர் அப்படின்றது, இந்த பழசாறுகள் அப்படிங்கிறது நல்லா நிறைவா தரப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு நபரால மட்டுமே இவ்வளவு சிறப்பா நடந்ததா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. பக்தர்களினுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அற்புதமா இருந்தது. என்னன்னா, பக்தர்கள் தாங்களே முன் வந்து என்னென்ன உதவிகள் செய்யணும், எங்களுடைய பங்கு இதுல ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு தங்களை முன்னிறுத்திக்கிட்டாங்க. அதாவது தங்களை
சேவை செய்யறதுக்கு உட்படுத்திக்கிட்டாங்க. நாங்க இந்த ஆலயத்துக்காக சேவை செய்யறோம், நாங்க என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து கேட்கவும் திரு ராஜசோமன் என்ன பண்ணாரு, சேவா டீம், அதாவது சேவை குழு அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்கி அந்த சேவா டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை வந்து பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஒருத்தர் இந்த சிந்தூரம் பேக் பண்றது, ஒருத்தர் குங்கும பிரசாதம் பேக் பண்றது, ஒருத்தர் பூக்களை எல்லாம் வந்து வரிசைப்படுத்துறது, ஒருத்தர் இந்த கலசம் சொம்புகள், கலசம் அந்த தேங்காய்கள், கலச சொம்புகள் இதையெல்லாம் ரெடி பண்றது, ஒருத்தர் அம்மனுக்கான கடவுள்களுக்கான வஸ்திரங்களை சரி பண்றது, தயார் பண்றது, ஒருத்தர் பிரசாதங்கள் தொன்னைகள் தயார் பண்றது. இப்படி எல்லாருக்குமே அந்த சேவா டீம் அப்படிங்கிறதுல வேலைகள் இருந்தது. ஒருத்தர் இந்த நீர்மோர் தர்றது, ஒருத்தர் அந்த வேள்வி நடக்கக்கூடிய இடங்கள்ல சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், குருக்கள் இவங்களுக்கெல்லாம் தேவையான அந்த திவ்ய பொருட்கள் எடுத்து கொடுக்கறது, மூலிகை பொருட்கள் எடுத்து கொடுக்கறது, இப்படி எல்லாருமே வந்து தங்களை வந்து இந்த சேவா டீம்ல இணைச்சுக்கிட்டு அவங்களுடைய விஷயங்களை செஞ்சதுனால இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நாள்ல ஒரு நாள் வந்து சோடச லட்சுமி பூஜை நடந்தது. அது இன்னும் விசேஷமா நடந்தது. அன்றைய தினம்தான் அடியனினுடைய சொற்பொழிவும் நடந்தது. இதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், என்னை சந்தோஷப்படுத்திய விஷயம் அப்படின்னும் போது, என்னை ஆச்சரியப்படுத்திய விஷயம் அப்படின்னும் போது என்னன்னா, இந்த சொற்பொழிவு நடக்கும்போது பக்கத்துல யாகங்கள் முடிஞ்சு பூர்ணாவுதி நடந்தது. அந்த பூர்ணாவதி நடந்து முடிஞ்ச பிறகு தீப ஆராதனை அப்படின்றது நடக்கும். அந்த தீப ஆராதனையை கூட பக்தர்கள் இருந்த இடத்துல இருந்தே, என்னுடைய சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே இருந்த இடத்துல இருந்தே வந்து தரிசனம் பண்ணாங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா உடனே ஒரு பூஜை நடக்குது, ஒரு பூர்ணாவதி நடக்குது, தீப ஆராதனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அடிச்சு ஓடாம இருந்த இடத்துல இருந்தே சொற்பொழிவை கேட்டது, இருந்த இடத்துல இருந்தே சுவாமியை தரிசனம் பண்ணது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பானதா இருந்தது. வந்திருந்த அத்தனை பக்தர்களுமே எனக்கு, உனக்கு, நான் தான் முன்னாடி வந்தேன், நீ தான் முன்னாடி வந்த, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் எல்லாருமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு பூஜை, நம்ம வீட்டு விசேஷம், நாம தான் எடுத்து செய்யணும், நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நீயே இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துமையா இருந்த இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு தான். இப்படி இந்த மகா கும்பாபிஷேகம் அப்படின்னும் போது நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இருந்தது. யாருக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அதை வந்து பெருசுப்படுத்தாம, இது நம்மளுடைய கோவில், இது நம்மளுடைய ஆலயம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட எல்லாத்தையும் அனுசரிச்சு அன்னைக்கு சிவாச்சாரியார்களுக்கு, பட்டாச்சாரியார்களுக்கு, குருக்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்மளால இயன்ற ஒரு உதவியை தான் நம்ம செய்யணும். யாருக்கும் எந்த விஷயத்தையும் டென்ஷன் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இந்த சேவா டீமும் உதவியா இருந்தாங்க. வந்திருந்த பக்தர்களும் அமைதியா இருந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கும்பாபிஷேகத்துல இருந்தது. அதே மாதிரி இந்த யாகசாலைகள் அப்படின்னும் போது 60க்கும் மேற்பட்ட குருக்கள், சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள் இவர்கள்லாம் வந்திருந்து அந்த வேள்விகளை முறையாக நடத்தி தந்தாங்க. 3 கால பூஜை அப்படின்னும் போது அந்த 3 காலங்களிலும் 3 விதமான வேள்விகள், 3 விதமான வேள்விகளிலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமா முடிச்சிடலாம், சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிலாம் இல்லாம அந்த வேள்வியை நல்லா பொறுமையா நடத்தி கொடுத்து கடைசி வரைக்கும் பக்தர்களுக்கு அந்த வேள்வியினுடைய பலனை தரத்துக்கு ஒரு உதவியா இருந்தாங்க இந்த சிவாச்சாரியார்கள், குருக்கள் இவங்கெல்லாம். அதோடு இல்லாமல் ஒரு நாளும் இந்த வேள்வி ஏன் நடக்குது, இந்த பூஜை ஏன் நடக்குது, இந்த பூஜையினுடைய பலன்கள் என்ன, இந்த பூஜை நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இதனுடைய வரலாறு என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன, கும்பாபிஷேகம்னா என்ன, கும்பாபிஷேகத்துல நம்மளுடைய பங்கு என்ன, இந்த கடவுளை வணங்கும் போது எப்படி நாம வணங்கணும், இந்த கடவுளை எப்போ வணங்கணும், இப்படி இந்த கும்பாபிஷேகத்துல ஒரு நாளுமே எல்லா விதமான பூஜைகளுக்கும் அர்த்தங்கள், தாற்பயங்கள், வரலாறுகள் இவ்வளவும் சொல்லி அங்க பக்தர்களினுடைய பங்கு எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பக்தர்கள் பொறுமையா இருந்து எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இந்த மகா கும்பாபிஷேகம் அப்படின்னும் போது, அதுவும் குறிப்பா குபேர வீர ஆசிரியர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் அப்படின்றது வந்து
நிறைய விஷயங்களை பக்தர்களுக்கு கற்று தந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பக்தர்கள் கற்றுக்கிட்டாங்க, இப்படிதான் சொல்ல முடியும். அதோடு இல்லாமல் இந்த திருக்குளம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அம்சம். அந்த திருக்குளம் திறப்பு அப்படிங்கிறது கூட ரொம்ப அருமையா நடந்தது. எல்லாமே நீங்க நேரலை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் 6 நாட்களுமே அங்க தங்கியிருந்து பூஜைகள்ல கலந்துகிட்டேன். ஒரு நாளும் ஒரு விதமான அனுபவம். காலையில போயிட்டேன்னா மதியானம் பூர்ணாவதி நடக்கிற வரைக்கும் இருப்பேன். மதியம் ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மாலை மறுபடியும் ஸ்நானம் அப்படின்றத பண்ணிட்டு மறுபடியும் மாலை நேரம் பூஜைக்கு போயிடுவேன். அதோட இரவு 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் அங்கே இருந்து பூஜையினுடைய நிறைவு வரைக்கும், அன்றைய தினம் பூஜை நிறைவு வரைக்கும் இருந்துட்டு அதற்கு பிறகு திரு ராஜேஸ்வரம் கிட்ட சொல்லிட்டு உத்தரவாயிட்டு மறுபடியும் என்னுடைய அறைக்கு நான் வந்துடுவேன். 6 நாட்களுமே எங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல், எந்த ஒரு மனக்குறைவும் இல்லாமல் எங்களை அவங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி எங்களை அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. என்ன மட்டும் கிடையாது, அங்க வந்து தங்கி சேவை செய்த சேவாட்டி பக்தர்கள், பொதுமக்கள், மற்ற பக்தர்கள் எல்லாருக்குமே இதே ஒரு உணர்வை திரு ராஜசிவம் அவர்கள் தந்தது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமா சுவாமியினுடைய திருக்கல்யாணம். இந்த சுவாமியினுடைய திருக்கல்யாணம் அப்படின்னும் போது கும்பாபிஷேகம் அன்றைய இரவு திருக்கல்யாணம் நடந்தது. அந்த திருக்கல்யாணத்தின் போதும் அடியனுக்கு ஒரு நிமிடங்கள் பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அப்போதும் அந்த திருக்கல்யாணத்தினுடைய சிறப்புகள் என்ன, நாம கும்பாபிஷேகத்துல நம்மளை எப்படி நாம அங்க முன்னிறுத்திக்கணும், என்னென்ன விஷயங்கள் நாம செஞ்சணும், இப்படி இந்த 48 நாட்கள் மண்டல பூஜை எதற்காக நமக்காக தரப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். இந்த திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த தேர் ரத உற்சவம் அதுவும் நடந்தது. திருக்குளத்தை சுற்றி ரத உற்சவம் 3 முறை வலம் வரும். அதற்கும் பொதுமக்கள் பொறுமையா இருந்து, நான் முன்னாடி போகணும், நீ முன்னாடி போகணும், நான் தான் முன்னாடி வந்தேன், நீ இப்பதான் வந்த, இதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒத்துழைப்பு அப்படின்றத கொடுத்தாங்க. இந்த ரத உற்சவமும் ரொம்ப சிறப்பா நடந்தது. இந்த திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே, அதாவது திருக்கல்யாணத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேருக்குமே இந்த திருமாங்கல்யம், மங்கள பொருட்கள் இதெல்லாம் வந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது. இப்படி இந்த குபேர வீர ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப நிறைவை தந்தது. அங்கேயே இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு உணர்வை கடைசி நாள் எனக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உண்மை. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றத விட எல்லா விஷயத்தையுமே, அதாவது குபேர வீர ஆலயத்தினுடைய ஒரு நிகழ்வுகளையுமே நான் உங்களுக்கு காணொலியா கொடுத்திருந்தேன் இல்லையா. முக்கியமா இந்த மகா கும்பாபிஷேகத்துல நான் கலந்துகிட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். மகா கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. அதோடு இல்லாமல் அங்க வந்திருந்த சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள் இவர்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களையும் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா என்ன அவங்க பார்த்துருக்காங்க, காணொலிகள் மூலமா நான் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க தெரியப்படுத்தினாங்க, அம்மா இந்தந்த குறைகள்லாம் வந்து இதுல இருக்கு. அதாவது பக்தர்கள் சிலர் செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், அது வந்து தங்களை மீறி வர்றதுதான். அதனால இந்த சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம் இருக்கு. இதை மட்டும் நீங்க காணொலியா கொடுக்கும்போது அந்த தவறுகளையும் அவங்க திருத்திப்பாங்க. அடுத்தடுத்த கும்பாபிஷேகத்துக்கு, அடுத்தடுத்த ஆலய உற்சவங்களுக்கு எல்லாம் போகும்போது அவங்க இந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதனால இதையும் நீங்க அப்பப்போ ஒரு காணொலியா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு பிறகு அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் அந்த காணொலியா தரேன். அப்போ உங்களுக்கு இதை நம்ம அங்க செஞ்சோம், இதை செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இது தவறு நான் சொல்ல மாட்டேன், ஆனா தெரியாமல் செய்யறது தான். ஆனாலும் அது பெரியவர்கள் முன்னிலையில செய்யும்போது சின்னதை தவறா ஆயிடுது இல்லையா, அதுதான். இப்படி இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த தீர்த்தம் தெளிக்கிறதுல இருந்து, பிரசாதம் வழங்குறதுல இருந்து, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு இந்த கலச சொம்பு, தேங்காயோட இந்த கலச சொம்பு, அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற மாதிரி செஞ்சிருந்தாரு திரு ராஜேஸ்வரம் அவர்கள். முக்கியமா இந்த நடந்த நிகழ்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, டே 1ல இருந்து கும்பாபிஷேகம் நிறைவுக்கு வந்த பிறகு சுவாமியுடைய திருக்கல்யாணம் வரைக்கும் நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்குமே கட்டணம் கிடையாது. இந்த சேவா டீமுக்காக அவங்க ஏதாவது பணம் கொடுத்தாதான் சேவா டீம்ல சேரணுமா, அப்படி கிடையாது. பிரசாதம், எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த பிரசாதம் வேணும், அதுக்கும் டோக்கன் கிடையாது.
பிரசாத பை வேணும், டோக்கன் கிடையாது. சங்கல்பம் பண்ணிக்கணும், அதுக்கும் டோக்கன் கிடையாது, அதாவது கட்டணம் கிடையாது. அதே மாதிரி இந்த திருவாங்கல்ய கயிறு இதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட வச்சு கொடுக்கணும், அதற்கும் கட்டணம் கிடையாது. இது எதுக்குமே வந்து கட்டணங்கள் வசூலிக்கப்படவில்லை. எல்லாமே பொதுமக்களுக்காக திரு ராஜேஸ்வரம் அவர்கள் இலவசமாக தான் செஞ்சு கொடுத்தாரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாரும் நினைப்பாங்க எல்லாத்துக்கும் காசு இருக்கும், அதான் இவ்வளவு நல்லா நடந்தது. எதுக்குமே வந்து கட்டணம் கிடையாது, அந்த கலச சொம்பு தவிர. இந்த கலச சொம்பு அப்படிங்கிறது ஒரு சிறிய தொகையை நம்ம செலுத்திட்டு அதை நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு போறோம். எதுவுமே நம்ம ஆலயத்துக்காக செய்யல அப்படின்னும் போது அது ஒரு குறையாக நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால கலச சொம்புக்கு மட்டும்தான் ஒரு சிறிய தொகை அப்படின்றது நிர்ணயம் செஞ்சப்பட்டிருந்தது. அது உங்களுக்கே அந்த அழைப்பிதழில் சொல்லப்பட்டிருக்கும். மற்றபடி எந்த விஷயத்துக்குமே நம்மளுக்கு வந்து கட்டணம் அப்படின்றது அங்க வசூலிக்கப்படவில்லை. இது உண்மையான ஒரு விஷயம். இது அத்தனைக்கும் காரணம் பொதுமக்கள், பக்தர்கள் தந்த ஒரு ஒத்துழைப்பு தான். குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் அப்படின்றது நல்லபடியா நடந்தது. இதற்கு பிறகு நாம எப்ப வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா இந்த 48 நாள் அப்படின்னும் போது அதுல ஏதாவது ஒரு நாள் உங்களால ஒரு மண்டல பூஜையில கலந்துக்க முடியும் அப்படின்னா தாராளமா போய் கலந்துக்கலாம். அந்த மண்டல பூஜையில கலந்துக்கும் போது உங்களுடைய பித்ருக்களினுடைய ஆன்மா நற்கதி அடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரிங்களா? அதனால நான் கும்பாபிஷேகத்துக்கு வரலையே, நான் மண்டல பூஜையில கலந்துக்கலாமா? தாராளமா கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த காணொலிக்கு கீழேயே ஆலயத்தினுடைய முழு விலாசம், திரு ராஜேஸ்வரம் அவர்களினுடைய கைபேசி எண் இதையெல்லாம் நான் பதிவு பண்றேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியும், உங்களால ஏதாவது ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு தர முடியும் அப்படின்னா அதை தரலாம். இல்லை உங்களுக்கு இந்த 48 நாள்ல மண்டல பூஜை ஒரு நாள் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவும் நீங்க முன்கூட்டியே பதிவு செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்க அந்த மண்டல பூஜை அப்படின்றத நீங்க செய்யலாம். ஏன்னா ஒரே நாள்ல மண்டல பூஜையில போய் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட்டம் அதிகமாயிடுச்சுனாலும் நமக்கு சங்கடமா இருக்கும். அதனால அவருக்கு அன்னைக்கு ஏதாவது மண்டல பூஜைகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு தினம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி தருவார். இப்படி நீங்க மண்டல பூஜைக்கு கலந்துக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே பதிவு செஞ்சிடுங்க. இந்த குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்க எப்படி எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களோ, இனி வரும் காலங்களிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது எனக்கு இதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு நான் எப்பொழுதும் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புண்ணிய விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அதனால இந்த சொத்துக்கள் நாளைக்கு அவங்களுக்கு புண்ணியங்கள். வந்து குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்ச ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் பழுதடைஞ்ச நிலையில இருக்கு, அதை வந்து புனர்ப்பிக்கிறாங்க, அதாவது அதை வந்து புதுப்பிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு உங்களுடைய உதவி அப்படின்றத நீங்க செய்யும் பொழுது அது பல மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு சேர்க்கும், உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சேர்க்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய நிகழ்வுகள் ஒரு துளிதான். அதுல கலந்துகிட்டவங்க இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அம்மா இன்னும் எவ்வளவோ இருந்ததேம்மா அதெல்லாம் நீங்க சொல்லலையே அப்படின்னு தோணும். அந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் அந்த 6 நாள் நிகழ்வுகள், அந்த லிங்கை இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்க, பொறுமையா பார்க்கணும். ஏன்னா ஒரு காணொலியுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு நாள் முழுக்க நடந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு லிங்க்ல தரேன். அதனால பொறுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த காணொலிகளை பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பா நடந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு நானும் கணவரும் 6 நாட்கள் தங்கியிருந்து ஒரு நிகழ்வுகளையும் நாங்க கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணது அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த திரு ராஜேஸ்வரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சமர்ப்பணம் பண்றேன். இதே மாதிரியான வேறொரு காணொலியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.